இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரேவதி, எப்படி இருக்க? உன் கையில அடிபட்டு இருந்ததே குணமாயிருச்சா? இப்போ குணமாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ கம்பெனில பேசி விசாக்கு ரெடி பண்ணவா? நீங்க வர்றதுல உறுதியா தானே இருக்க? இல்ல பூஜா, இனிமே நான் ஆஸ்திரேலியா வர்றதில்ல, இங்கே தான் இருக்க போறேன். என்னடி திடீர்னு இந்த மனமாற்றம்? என்னாச்சு உனக்கு? இல்லடி, முதல்ல என் ஹஸ்பண்ட் மேல கோவமா இருந்தேன். அதான் அவர் மேல இருந்த வெறுப்புல ஆஸ்திரேலியா வரேன்னு சொன்னேன். இப்ப நான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் அங்க வரலன்னு சொல்றேன். அப்படியா? வெரி குட். கல்யாணமான கொஞ்ச நாள்ல நீங்க வரேன்னு சொன்னதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. இருந்தாலும் நீ ரொம்ப கம்பல் பண்ணதுனாலதான் சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்க. இதுதான் உன் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. ஆமாண்டி, அத நான் இப்பதான் உணர்ந்தேன். கல்யாணத்தப்ப என் வாழ்க்கை வீணா போடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா கடவுள் எனக்கு சரியான வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்திருக்காருன்னு லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவருக்காக தான் நான் வாழ போறேன். இனி ஆஸ்திரேலியாவுக்கு வரமாட்டேன். அதுக்கான தேவையும் இல்ல. எனிவே, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹே, இதுல என்னடி இருக்கு? நீ என் ஃப்ரெண்டு. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஓகேவா? பாய். பாய். நான் தான் உன்னை நினைச்சேன், அதான் பொறையேறுது. இனிமே நான் மட்டும்தான் உன்னை பத்தி நினைப்பேன், வேற யாரையும் நினைக்க விட மாட்டேன். என் சந்தோஷம், வாழ்க்கை, நிம்மதி, நல்லது கெட்டது எல்லாமே நீதான். இனிமே உன்னை சுத்தி தான் என் உலகமே இருக்கும். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்.